ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக கேஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள்லாம் வாங்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசைங்க. நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மதுரையில் சிக்கந்தர் ஸ்டோர்ஸில் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு யூடியூப் சேனல் மூலிமா நான் பார்த்தேன். அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு அனுப்பியிருந்தேன். அவங்க கேட்லாக் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் இப்போ வச்சிருக்கிற எல்லா பாத்திரங்களுமே காட்டில் போட்டு வச்சுருந்தேன். போட்டு வச்சு ஒரு 4-5 மாதம் இருக்கும். காசு இருக்கும்போது வாங்கிக்கலான்ட்டு இப்போ தான் நான் இந்த பாத்திரங்கள்லாம் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாக்குறது ட்ரெடிஷ்னல் கடாய்ங்க. இது 8 இன்ச்சு. செல்லுல பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா ரொம்ப குட்டியா தான் இருந்துச்சுங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 280ங்க. நெக்ஸ்ட் வந்து அல்வா கடாய்ன்னு சொல்லி போட்டிருந்தது. நல்லா ஸ்மூத்தா நல்லா இருந்தது. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 500 ரூபாய். இது நல்லா இருந்தது. ஆனா இது எனக்கு குட்டியா இருந்த மாதிரி இருந்துச்சு, பத்தாத மாதிரி இருந்தது. அதனால இந்த 2 கடாயுமே நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேங்க. நான் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக நான் எந்த பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த 2 கடாய் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். மற்ற பொருளெல்லாம் நான் வந்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு ட்ரைப்ளே கடாய்ங்க, 20 சென்டிமீட்டர். இது நல்லா டெப்த்தாக நல்லா இருந்துச்சுங்க. நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. இதோட ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கையை பிடிச்சி தூக்குற அளவுக்கு ஹேப் விட்டு நல்லா இருந்தது. மூடியுமே நல்லா திக்காக தான் இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 970ங்க. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த தாளிப்பு கரண்டிங்க. இது 6 இன்ச்சு. நல்ல பெருசாக இருந்தது. ஒரு 2 முட்டையே போட்டு வணக்கலாம் போல, அவ்வளோ பெருசாக இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 130. இது கேஸ்ட் அயர்ன் கிடையாது, அயர்ன் தாளிப்பு கரண்டி. அடுத்து ஆம்லெட் பேனுங்க. ஆம்லெட் பேன் வந்து ரஃப் ஃபினிஷிங்ல தான் நான் வாங்கியிருந்தேன். அடிக்கடி ஆம்லெட் செய்ய போறது இல்லைல்ல, அதனால ரஃப் ஃபினிஷிங்ல வாங்கிக்கலான்ட்டு வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து 230ங்க. அடுத்து பனையார் கல். இது ரொம்ப வெயிட்டா இருந்தது. இது வந்து 430 ரூபா அப்படின்னு வாங்கியிருந்தேன். 9 குழி பனையார் கல். இது ரஃப் ஃபினிஷிங் தான். இதுலயே நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்கா இருக்கிறது 600ல இருந்து 800 ரூபா வரைக்கும் இருந்தது. இதுவுமே நம்ம பழக பழக நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்கா வந்துடும். அடுத்து தோசை கரண்டி. இது வந்து 50 ரூபாங்க. இது அயன் தான். இந்த தோசை கல் கரெக்டா 12 இன்ச்சுங்க. நல்ல பெருசா இருந்தது. நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்கா இருந்தது. ரொம்ப வெயிட்டுங்க. எனக்கு கை ஸ்லிப் ஆயிருச்சு, அவ்வளோ வெயிட்டா இருக்குது. இது ஹேண்டில் வச்ச தோசை கல்லுங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 720. நம்ம அடிக்கடி தோசை சுட போறதுனால நல்ல குவாலிட்டியா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இந்த தோசைக்கல் வாங்கியாச்சுங்க. இந்த பொருள் எல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு நேரடியா போய் அங்க பார்த்து வாங்கணும் தான் ரொம்ப ஆசை. ஆனா தம்பி வச்சுட்டு அங்க போய் அலைய முடியாது அப்படிங்கறதுனால நான் ஆர்டர் போட்டே வாங்கிட்டேங்க. இதோட டோட்டல் பிரைஸ் வந்து 3300ங்க. ஷிப்பிங் சார்ஜோட 3600 ரூபாய்க்கு நான் வாங்கினேன்.